அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறரை மன்னிப்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனக்கு அநீதம் இழைத்தவர்களை மன்னிப்பாயாக. இந்த செய்தி உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹு தர்கீப் என்ற நூலிலே 2536 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்திற்கு ஒரு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்கிறது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நற்செயல்களில் மிகச்சிறந்ததை எனக்கு அறிவித்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உக்பாவே, உன்னை துண்டிப்பவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து வா, உமக்கு கொடுக்காதவர்களுக்கு கொடுத்து வருவீராக, உமக்கு அநீதம் இழைத்தவர்களுக்கு அப்படி அநீதம் இழைத்தவர்களை புறக்கணித்து விடுவீராக என்றும், உமக்கு அநீதம் இழைப்பவரை மன்னித்து விடுவாயாக என்றும் அந்த வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட ஒரு தெளிவான இஸ்லாமியர் மன்னிக்கும் மாண்பாளராக திகழ வேண்டும் என்று வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். மன்னிப்பது மனிதனுடைய உயர் பண்பாக பார்க்கப்படுகிறது. அந்த பண்புகளை பெற்றவர்களை இஸ்லாம் பயபக்தியுள்ள சிறந்த முன்மாதிரியான முஸ்லிம் என்றும், அல்லாஹுவின் அன்பையும் திருப்பொருத்தத்தையும் அடைந்தவர்கள் என்றும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, நன்மையும் தீமையும் சமமாக மாட்டாது, நீங்கள் தீமையை நன்மையை கொண்டே தடுத்து கொள்வீராக, அப்பொழுது யாருக்கும் உமக்குமிடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரை போல் ஆகிவிடுவார். அல் குர்ஆன் அத்தியாயம் 41 வசனம் 34 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பொறுமையாக இருந்தார்களே, அவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைந்து கொள்ள மாட்டார்கள். மகத்தான நற்பாக்கியம் உடையவர்களை தவிர வேறு யாரும் அதை அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று வேதமறை குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஒரு தீமையை எப்போதும் தீமையால் எதிர்கொண்டால் மனிதனுடைய உள்ளங்கள் குரோதங்களுக்கும் பகைமைக்கும் ஆளாகிவிடும். அதே தீமையை நன்மையால் எதிர்கொண்டால் அதனுடைய காரணத்தினால் கோபத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அணைந்து மனம் கொதிப்படைவதிலே இருந்து அமைதியாகி குரோதம் எனும் அழுக்குகளிலே இருந்து தூய்மையாகிவிடும். அதன் மூலம் விரோதிகளான இருவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்கின்ற இந்த செய்தியையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது. இந்த அடிப்படையிலே புனிதமான ரமலான் மாதத்திலே மன்னிக்கக்கூடிய பகுதிகள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே மன்னிப்பை தன்னை படைத்த இரட்சகரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும் நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே நம்மிடத்திலேயும் பிறரை மன்னிக்கக்கூடிய அந்த தயாள குணம் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களிலேயும் மன்னிப்பவராக இருக்க வேண்டும். நாம் பிறரை மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்கின்ற நிலைக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.